எப்பயுமே ஒரு டோக்கன் வந்து நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சா மட்டும்தான் அவங்களுடைய டோக்கன் பிரைஸ் வந்து பெருசா வந்து பூம் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா ஸ்விஃப்ட் எடுத்துக்கலாம். ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது உலக நாடுகள்ல நிறைய பேங்க்ஸோட கனெக்டடா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்தியால இருந்து ஒரு 10 லட்சத்தை ஜப்பானுக்கு ஒருத்தருக்கு அனுப்புறேன் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை சேஃப் அண்ட் செக்யூரா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா ஜப்பான்ல ஒரு பேங்க் ரிசீவ் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இவங்க சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அண்ட் அதே சமயம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா வந்து பாதுகாக்கணும். இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா XRP உடைய சர்வீஸை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. XRP உடைய ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்க்கு ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர்டா இருக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்டே வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நல்ல விதமா முடிஞ்சது அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் சில பேர் வந்து இந்த XRP உடைய சர்வீஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல XRP உடைய growth நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.